அழகான எண்ணம். ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தனது வீட்டிற்கு வெளியே 3 வயதானவர்கள் அமர்ந்திருப்பதைக் கண்டார். அவர்கள் வெகு நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தார்கள். அந்த பெண் வெளியே சென்று அவர்களிடம் சொன்னாள், உங்களை எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் இங்கே நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்தேன். நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டும். தயவு செய்து உள்ளே வந்து ஏதாவது சாப்பிடுங்கள். அவர்களில் ஒருவர் கேட்டார், வீட்டில் உங்கள் கணவர் இருக்கிறாரா? அவள் இல்லை என்று பதிலளித்தாள். அப்படியானால் உள்ளே வர முடியாது என்றார்கள். அந்த பெண் உள்ளே சென்றாள். மாலையில் கணவன் வந்ததும் வெளியில் அமர்ந்திருந்தவர்களையும் நடந்ததையும் கூறினாள். அவர் தனது மனைவியிடம் சென்று அந்த வயதானவர்களை உள்ளே வரச் சொல்லி உணவு அருந்தச் சொன்னார். அவள் வெளியே சென்று அவர்களிடம் சொன்னாள், என் கணவர் வீட்டில் இருக்கிறார். அவர் உங்கள் அனைவரையும் அழைக்கிறார். தயவு செய்து உள்ளே வந்து எங்களுடன் உணவு உண்ணுங்கள். அவர்கள் பதிலளித்தார்கள், நாங்கள் எல்லோரும் வீட்டிற்குள் வரமாட்டோம். யாராவது ஒருவர் மட்டுமே வருவோம். ஏன் என்று அவள் கேட்டபோது முதியவர் ஒருவர் விளக்கினார். அவர் தனது நண்பர் ஒருவரைச் சுட்டிக்காட்டி கூறினார், அவன் பெயர் செல்வம். அவர் உன்னுடன் வந்தால் உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் நிறைந்திருக்கும். பின்னர் மற்றொரு முதியவரை காட்டி அவர் கூறினார், அவர் வெற்றி. அவர் உங்களுடன் சென்றால் நீங்கள் தொடங்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெறுவீர்கள். பின்னர் தன்னை அன்பு என்று அறிமுகம் செய்து கொண்டார். நான் உன்னுடன் வந்தால் உன் வீடு எப்போதும் அன்பால் நிறைந்திருக்கும். பின்னர் அவர் அவளை உள்ளே சென்று 3 பேரில் யார் உள்ளே வரவேண்டும் என கேட்டு வா என்று அனுப்பினார். அதை கேட்ட அவளது கணவன் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தான். செல்வத்தை அழைப்போம், அவர் வந்து நம் இல்லத்தை செல்வத்தால் நிரப்பட்டும் என்று கூறினார். அவரது மனைவி ஏற்கவில்லை. நாம் ஏன் வெற்றியை அழைக்கக்கூடாது? இதை அவர்களின் மருமகள் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் அவர்களிடம் வந்து ஆலோசனை கூறினாள். அன்பை நம் வீட்டிற்கு அழைத்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? அப்போது எங்கள் இல்லம் என்றென்றும் அன்பினால் நிறைந்திருக்கும். கணவனும் மனைவியும் ஒப்புக்கொண்டனர். அந்த பெண் மீண்டும் வெளியே சென்று சொன்னாள், உங்களில் யார் அன்பு? தயவு செய்து உள்ளே வந்து எங்கள் விருந்தினராக இருங்கள். அன்பு எழுந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அப்போதுதான் மற்ற இருவரும் எழுந்து அவரை பின்தொடரத் தொடங்கினர். அந்த பெண் கேட்டாள், எல்லோரும் ஒன்றாக வர முடியாது என்று சொன்னீர்கள். நான் அன்பை மட்டுமே அழைத்தேன். நீங்கள் அனைவரும் ஏன் உள்ளே வருகிறீர்கள்? முதியவர்கள் பதிலளித்தனர், செல்வத்தையோ வெற்றியையோ நீங்கள் அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியில் இருந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் அன்பை அழைத்ததால் அவர் எங்கு சென்றாலும் நாங்கள் அவருடன் செல்வோம் என்றனர். அன்பு இருக்கும் இடத்தில் செல்வமும் வெற்றியும் தானாக வரும்.